வெல்கம் டு அட்மைன் லேர்னிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எரர் அனாலிசிஸ். அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர்னா என்னன்னா, இப்போ நம்ம அப்சல்யூட் எரர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் கொஞ்சோண்டு பார்ப்போம். ஓகேவா? இப்போ மெஷர்டு வேல்யூ அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பொருள் கொடுக்குறாங்க, ஏன்னு ஒரு பொருள் கொடுக்குறாங்க, அதை எடுத்துக்கிறீங்க, அதை வந்து மெஷர் பண்ணுறீங்க, அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை மெஷர் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அதில் கொஞ்சோண்டு எரரோட வருது. அப்போ அதை வந்து நம்ம மெஷர்டு வேல்யூன்னு சொல்கிறோம். இப்போ எரரே இல்லாமல் அதுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும், அப்போ அதை வந்து ட்ரூ வேல்யூன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பண்ணும் போது மெஷர்டு வேல்யூன்னு சொல்கிறோம். அதில் வந்து சின்ன சின்ன எரர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏதோ குட்டியோண்டு அளவு 0.00 அளவுக்கு எரர் இருக்குன்னா அதை வந்து மெஷர்டு வேல்யூன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு ஒரிஜினலாக ஒரு வேல்யூ இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அதை என்னன்னு சொல்கிறோம்னா ட்ரூ வேல்யூன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பேசிக்னா, இப்போ இந்த வந்து ஒரு பொருள் எடுத்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ அதோட ட்ரூ வேல்யூ வர்ற வரையும் நம்ம மெஷர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், அதில் கொஞ்சம் எரர் இருக்குது, சரி மறுபடியும் பண்ணுவோம்னு சொல்லி செகண்ட் டைம் பண்ணுறோம், அப்பயே எரர் இருக்குது, தேர்ட் டைம் பண்ணுறோம், அப்புறம் n டைம்ஸ் பண்ணிடுறோம். அதை வந்து நம்ம வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து என்னது, அதை வந்து எத்தனை வாட்டி பண்ணியிருக்கீங்க. இப்போ n டைம்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை வாட்டி நம்ம பண்ணுறோம் ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்றப்ப அது n டைம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் இப்போ நம்ம பண்ண வேல்யூ எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு அரித்மெட்டிக் மீன் வேல்யூ கிடைக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 10 வந்திருக்குன்னா, இல்லாட்டி ஒரு 5ன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 ஓகே, அடுத்து ஒரு 5 வருது, அது அப்புறம் லாஸ்ட் எவ்வளோ வருதோ அதை வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ இது எத்தனை தடவை இருக்குன்னா 3 வாட்டி இருக்கு, அப்போ எத்தனை டைம்ஸ்னா 3 டைம்ஸ். இப்போ மொத்தமாக பண்ணும்போது இருங்க, வெயிட் பண்ணுங்க, 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 1 2 3 டைம்ஸ் இருக்கா, அப்போ அது 3ன்னு கீழே போட்டுருங்க. புரியுதா? இப்போ A1 A2 A3 உங்களுக்கு தெரியும், 5 5 5ன்னு வந்திருக்கு. இப்போ வந்து டோட்டலாக எத்தனை டைம்ஸ் வந்து நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்கன்னா 3 டைம்ஸ் 5 5 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ அதை கீழே போட்டுருங்க. ஓகே, இப்போ இது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருதுன்னா அரித்மெட்டிக் மீன் கிடைச்சிருது. ஓகேவா? இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ வருதுன்னா 15/3ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 5ன்னு வருது. அப்போ இதுதான் வந்து அதோட அரித்மெட்டிக் மீன் வேல்யூ. ஓகேவா? ஓகே, நம்மளுக்கு புரியுறதுக்காக எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்போ அரித்மெட்டிக் மீன் 5ன்னு வந்துச்சா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கு பண்ணணும். ஓகே, அடுத்தது என்னன்னா, the absolute error in measured value is given by, இப்போ del A1, இப்போ வந்து del A1 எடுத்துக்கிறோம். இப்போ del A1னா என்னன்னு புரியலன்னு தோணும்ல. அப்போ வந்து நம்ம ஒரு இது பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு பொருள் எடுத்துக்கிறோன்னு, அப்போ வந்து ஒரு எரர் இருக்குன்னு சொன்னோமா, நம்ம எடுக்கிற ஒரு மெஷர்டு வேல்யூவில் இப்போ நம்ம எடுக்கிறோம், அதில் ஒரு எரர் இருக்குன்னு சொன்னோம். அப்போ எரர் இருக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, அதில் எவ்வளோ எரர் இருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ நான் சொல்கிற எக்ஸாம்பிள், இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஒரு பொருளை வந்து கண்டுபிடிக்கிறோம். A1ன்றது வந்து என்னன்னா, நம்ம ஒரு பொருளுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு வந்து நம்மளுக்கு 3ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு ட்ரூ வேல்யூ இருக்கும். அதாவது என்னன்னா, அரித்மெட்டிக் மீன் ஒன்று கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதோட வேல்யூ, அதாவது ட்ரூ வேல்யூனா வேற ஒன்றும் இல்லை, அரித்மெட்டிக் மீன் தான் ட்ரூ வேல்யூன்றது சொல்றாங்க. ஓகேவா? அப்பனா இப்போ இது வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ A1 வந்து 3ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ சப்ராக்ட் பண்ணணும்னா எவ்வளோ வரும், 2ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ எவ்வளோ எரர் இருந்துக்குன்னா 2 சம்திங் இருந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ A2க்கும் அதே தான், A2ன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு வந்து ட்ரூ வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ணி அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட எரர் கிடைச்சிடும். ஓகேவா? del A2, அதாவது டெல்ன்ற யூனிட் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்மளுக்கு வந்து சிம்பிள் என்ன சொல்லுதுன்னா, எரர் இருக்கு, ஏதோ ஒரு ஸ்மால் சேஞ்ச் இருக்கு, அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்குது. ஓகே, அடுத்து வந்து del an, இது வந்து n டைம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இது காமனான ஃபார்முலா. ஓகேவா? ஜென்ரல். ஓகே, அடுத்து என்னதுன்னா, மீன் அப்சல்யூட் எரர் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இதெல்லாம் தான் உங்க வேர்டிங்ஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மேக்னிடியூட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூன்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் இந்த 5.
அண்ட் மெஷர்டு வேல்யூ எவ்வளோ பண்ணிக்கோங்கன்னா 3ன்னு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து மெஷர்டு வேல்யூ. ரெண்டையும் வந்து டிஃப்ரென்ஸ் தான் என்ன, மைனஸ், சப்ராக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருதாமா, அப்சல்யூட் எரர் கிடைச்சிருது. ஆஃப் அ குவான்டிட்டி இஸ் கால்ட் அப்சல்யூட் எரர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ மீன் அப்சல்யூட் எரர் பார்க்கலாம். மீன் அப்சல்யூட் எரர்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த டெல் A1 இதெல்லாம் கண்டுபிடிச்சோம்ல, இதெல்லாம் வந்து டோட்டலாக ஆட் பண்ணுறாங்க. இந்த பாருங்க, டோட்டலாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருதுன்னா டெல் ஏஎம்ன்றது கண்டுபிடிச்சிடும். அதாவது அரித்மெட்டிக் மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ் இன் ஆல் மெஷர்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிடணும். ஓகே, இப்போ அப்சல்யூட் எரர் ஃபுல்லாக போட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா n டைம்ஸ் இது பண்ணி போன தடவை பண்ண மாதிரியே தான் இதுவும். இது வந்து என்னன்னா எரரெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணுறோம், அது வந்து வேல்யூவெல்லாம் சேர்த்து பண்ணோம். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் த ரேஷியோ ஆஃப் த மீன் அப்சல்யூட் எரர். இப்போ ரேஷியோனா என்னது, டிவிஷன் அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல டிவிஷன் இருக்கா? ஓகேவா? இப்போ மீன் அப்சல்யூட் எரர் இருக்கு பார்த்தீங்களா, இதையும் அடுத்து வந்து இப்போ ரேஷியோன்றதுனால டிவிஷன் சிம்பிள் போடுறேன். ஓகேவா? மீன் வேல்யூவை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிச்சிடுறோம். ஓகே, டெல் ஏஎம் பை ஏஎம் இது அதோட சிம்பிள். அடுத்து வந்து பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த மிரர், அதாவது ரிலேட்டிவ் எரர் வந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வேல்யூ வருதுன்னா அது எடுத்து 100%ன்னு நம்ம போட்டுறோம்னு வச்சுக்கோங்க, அது வந்து பர்சன்டேஜ் எரராக மாறிடும். இப்போ வந்து 0.04ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம வந்து இப்போ வந்து பர்சன்டேஜ் எரராக மாற்றணும். இது வந்து ரிலேட்டிவ் எரருக்கு கிடைச்ச வேல்யூ. ஓகேவா? இப்போ அதை மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும், வேற ஒன்றும் இல்லை, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பாயிண்ட் வந்து என்ன பண்ணோம்னா டெசிமல் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டிஜிட்டாக நகரும் போது என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ 4, அதாவது 4 வந்துடுது. அப்போ 4%. அப்போ 4% எரர் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். இந்த எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது வந்து சம் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் 1.4ல் என்ன சொல்ல வராங்கன்னா, இன் எ சீரீஸ் ஆஃப் சக்சஸிவ் மெஷர்மெண்ட் இன் அன் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது நம்ம ஒரு இது எடுக்கிறோம், அதில் வந்து அடுத்தடுத்து வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். த ரீடிங் ஆஃப் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன். அதாவது இப்போ பெண்டுலம் பார்த்துருக்கீங்களா, இருங்க காட்டுறேன். இப்போ பெண்டுலம் இப்படி தான் இருக்குது, இப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, கடைசி வரை இப்படி வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஆசிலேட் பண்ணும்போது அதோட டைம் பீரியடை வந்து மெஷர் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு 2.63 செகண்ட்ஸ், 2.56 செகண்ட், அதாவது 56 செகண்ட், 2.42 செகண்ட், 2.71 செகண்ட் அண்ட் 2.8ன்னு கூட வச்சுக்கலாம், 0 கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்படி இருக்கும்போது என்னென்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, calculate the mean value கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஆஃப் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன், அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து மீன் அப்சல்யூட் எரர், ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர், இதை தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டோம். இப்போ வந்து T1 டைம் 1 என்னது, இதெல்லாம் வந்து நம்ம எழுதிடணும். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கிவன் கொடுத்து எழுதிடுங்க. அது கம்பல்சரியில் எழுதும் போது உங்களுக்கு அதுக்கும் மார்க் இருக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, அப்சல்யூட் எரர். அதாவது இருங்க வரேன், கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் மீன் வேல்யூ, அடுத்து வந்து அப்சல்யூட் எரர். ஃபர்ஸ்ட் வந்து மீன் வேல்யூ கண்டுபிடிப்போமா. இப்போ வந்து மீன் வேல்யூனா என்னன்னு சொல்லலாம்னா டிஎம்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து மொத்த வேல்யூ வந்து இவ்வளோ வந்து ஆசிலேட் ஆகும்போது டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மொத்தத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம போன தடவை பண்ண மாதிரியே இது எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 2 3 அப்புறம் 4 5 டைம்ஸ் இருக்கா. அப்போ கீழே வந்து 5ன்னு போட்டுருணும். போட்டுட்டு இப்போ T1க்கு பதிலாக 2.63 சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ T1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 2.63 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக T2 3 அதாவது T3 அண்ட் T4 அண்ட் T5 பண்ணும்போது மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அதை வந்து கீழே போட்டுறணும். போட்டுட்டு டிஎம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னா 13.12ன்னு வருது.
இப்போ டிவைடட் பை 5ன்னு போட்டுறோம். எத்தனை டைம்ஸ்ன்றதை போட்டுறோம். இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 2.624 செகண்ட்ஸ் அப்படின்னு வருது. இது ஈஸியாக இருக்கிறதுனால நான் பண்ணலை, நீங்கள் பண்ணிடுவீங்க. ஓகேவா? டிவைட் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? யூஷுவல் எப்படி டிவைட் பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணி உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிருது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம வந்து 2 டிஜிட் இருக்கிற மாதிரி இப்போ 2.62ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம 2 டிஜிட் இப்போ 4 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம வந்து 2 டிஜிட் போதும்னு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ டிஎம் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் வந்து பார்ப்போம். இப்போ அது எப்படின்னா, இப்போ வந்து அப்சல்யூட் எரர்ன்றப்ப del t ஈக்குவல் டு டிஎம் பை டின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ del t1 அப்படின்னு எழுதிக்குவோம். ஓகேவா? நம்மளுக்கு 5 டைம்ஸ் இருக்குல்ல, அதனால வந்து del t1 தான் எழுதிக்குவோம். இப்போ டிஎம்ன்றது நம்ம கண்டுபிடிச்சோம். எவ்வளவு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 2.62ன்னு கண்டுபிடிச்சோமா? அடுத்து வந்து நம்ம டிஏ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ வந்து டிஏவா எதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, இப்போ 2.63 கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? மொத்தமாக நீங்கள் கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு, இப்போ மீன் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு -2.63 பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ வரும்? 0.01 செகண்ட். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணோம்னா இப்போ இந்த இடத்துல அப்சல்யூட் எரர் எப்படின்னா, இந்த மாதிரி மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து -1ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ -1 கொடுக்குறீங்கன்னா அது எப்படி வரும்னா, -1 இருந்தாலும் இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வெளியில வரும்போது இந்த -1 என்னன்னு மாறும்னா +1 மாறிட்டோம். இப்போ வந்து -8ன்னு கொடுக்குறோம், இல்லை -10ன்னு கொடுக்குறோம்னா அது வந்து வெளியில வரும்போது இந்த லைனை விட்டு வெளியில வரும்போது 10ன்னு மாறிடும். அதனால இது வந்து சைனுக்கான மேக்னிடியூட், மாடு கிடையாது. ஓகேவா? இப்போ அப்சல்யூட் எரருக்கு செப்பரேட்டாக மைனஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா இந்த வேல்யூஸ்லாம் வருது. இந்த 5 வேல்யூ எடுத்துக்கோங்க. அதாவது இங்கே கிடைக்குது பார்த்தீங்களா? அதாவது இங்கே இருக்கா 0.01, 0.06, 0.20, அப்புறம் 0.09, 0.18 இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல மேலே போட்டுறணும். போட்டுட்டு இது எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 இருக்கா? அப்போ அந்த 5ன்னு போட்டுறணும். ஓகேவா? இப்போ அப்சல்யூட் எரருக்கு வந்த வேல்யூ ஃபுல்லாக ஆட் பண்ணி கீழே வந்து எத்தனை டைம்ஸ்ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு மீன் அப்சல்யூட் எரர் கிடைச்சிருது. இப்போ del t இதை வந்து இப்போ வந்து del tmன்றது எப்படி கிடைக்கும்னா, இதை ஃபுல்லாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த கீழே வந்து டிவைடட் பை 5 பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 0.108 செகண்ட்னு வருது. இப்போ வந்து இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இங்கே வந்து 8ன்னு இருக்கா, இது வந்து 5 விட பெரிய நம்பர் தான். 8ன்றது 5 விட பெரிய நம்பருன்றதுனால என்ன பண்ணணும்னா 0வை 1ன்னு போட்டுறணும், கூட்டி போட்டுறணும். ஓகேவா? 0வை கூட்டி போட்டோம்னா 1ன்னு வந்துடுது. அப்போ வந்து 0.11, அதாவது 11ன்னு சொல்லக்கூடாது, பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறத 1 சொல்லணும். ஓகேவா? ரவுண்டட் டு செகண்ட் டெசிமல் பிளேஸ்னா உயரம்னு இல்லை, போன தடவை பார்த்த மாதிரியே 0.108ன்னு இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா 2 டிஜிட்க்கு வர வைக்கணும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ரிலேட்டிவ் எரர். 4th என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேட்டிவ் எரர் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி del tmனா என்னன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எவ்வளவு? 0.11. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இப்போ வந்து del tm எதுக்கு ஞாபகம் வச்சுக்க சொன்னோம்னா இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ரிலேட்டிவ் எரரை வந்து எப்படின்னா del tmன்றப்ப நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க சொன்னது பார்த்துட்டோம். அடுத்து இப்போ டிஎம்னா என்னதுன்னா மொத்தம் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்ச இந்த 2.62ன்றது வந்து என்னன்னா டிஎம். ஓகே, மீன் வேல்யூ 0. இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னா 0.0419. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம 2 டிஜிட்டுக்கு வர வைக்கணும். இப்போ வந்து அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 1 and 9 கட் பண்ணிடுங்க. 2 டிஜிட், அதாவது 0.04ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்தால் போதுன்றாங்க. அப்போ வந்து 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து எவ்வளோ வருது? ரிலேட்டிவ் எரர் வந்து 0.04 அப்படின்னு கிடைக்குது.
பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர் ஆல்ரெடி பார்த்தோம். அதே 0.04 அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 0.04ன்னு இருக்குதுன்னா அதை வந்து இன்டூ 100ன்னு பண்ணும்போது எவ்வளோ வரும்? இப்போ வந்து பாருங்க, இப்போ இந்த இடத்துல டிஜிட் இருக்கு. இப்போ வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல 0க்கு அப்புறம் இந்த பாயிண்ட் வந்து நகர்ந்து வருது. இப்போ 0 and 4க்கு நகர்ந்து வந்துச்சுன்னா எப்படின்னா 100 வந்து கேன்சல் பண்ணலாம். 2 டிஜிட்னா 100ன்னு பார்த்துருக்கோம், கெமிஸ்ட்ரியிலே பார்த்துருக்கோம்ல. 2 டிஜிட்னா 100. அப்போ வந்து 2 டிஜிட் நகட்டி நம்ம போடும்போது எவ்வளோ வரும்? 4ன்னு கிடைக்கும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே போயிடுச்சுன்னா வேல்யூ கிடையாது, இதை விட்டுறலாம். ஓகே, இப்போ 4% வருது. அடுத்து வந்து டைம் பீரியட் மொத்தமாக இப்போ எவ்வளோதான் அப்படின்றப்ப இப்போ வந்து 2.62 அப்படின்றது மீன் வேல்யூ, ப்ளஸ் ஆர் மைனஸ் 0. அதாவது 11 அது வந்து டெல்டிஎம் வேல்யூ. இப்போ பாருங்களேன், இப்போ 2.62ன்றது என்னது? டிஎம். ஓகே, இப்போ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.11ன்றது என்னது? டெல்டிஎம்னா மீன் அப்சல்யூட் எரர். ஓகேவா? வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு இப்போ வந்து டெல்டிஎம் அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா டைம் பீரியட் கிடைச்சிருதான். ஓகேவா? ஈக்குவல் டு டைம் பீரியட் கிடைச்சிருது. எரர் அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.